ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிறவை சேனல். நான்கள் வை இன்னைக்கு வீடியோவில் லால் சலாம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் லால் சலாம் இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில், தம்பிராமையா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க மூரார்பாக்னு ஒரு கிராமம் இருக்குது. அதில் 2 மதத்து மக்கள் இருக்காங்க. ஹிந்து இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி போல ஒற்றுமையாக பழகிட்டு இருக்காங்க அந்த ஊரில். இப்படி இருக்கும்போது மூரார்பாத்தில் யங்ஸ்டராக இருக்கும்போதே பாம்பேக்கு போய் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறாரு ரஜினிகாந்த். இப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தோட பையன் வந்து விக்ராந்த், ரஜினிகாந்தோட ஃப்ரெண்டோட பையன் வந்து விஷ்ணு விஷால், இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து எலியும் பூனையும் மாதிரி அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே ஆப்போசிட் டீமில் கிரிக்கெட் விளாட்றாங்க. அப்போ நடந்த சண்டையில் 2 ஊருக்கும் பெரிய மத கலவரம் ஏற்படுது. ஹிந்து முஸ்லீம் 2 பேருக்குமே ஒரு விரிசல் ஏற்படுது. இப்படி இருக்கும்போது தம்பிராமையா ஊர் ஒற்றுமைக்காக தேர் திருவிழா நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதை சில அரசியல்வாதி தடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தேர் திருவிழா நடந்துச்சா, ஊர் ஒற்றுமையாக மாறுனுச்சா, விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக வராரு. அடுத்து இந்த படத்தில் படம் ஸ்டார்டிங்கில் விஷ்ணு விஷால் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அப்போ 2 பேத்துக்கும் ஒரு சாங் வைப்பாங்க. சரி, படம் வந்து ஸ்போர்ட்ஸு லவ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்னு நினச்சிருந்தேன். அந்த பாட்டோட ஃபஸ்ட்டு ஒரு லவ் சாங் வரும். அந்த லவ் சாங்கோட முடிச்சிருவாங்க. ஹீரோயினும் போயிடுவாங்க. லவ்வும் இருக்காது. படம் வந்து சீரியஸாக போக ஆரம்பிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி, இன்ட்ரோல் வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல விறுவிறுப்பாக போணுச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் எப்போ பார்த்தா அதே சீரியஸோட தான் படம் ஃபுல்லாக முடியுது. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் அடிக்குது. இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மானோட ஃபஸ்ட்டு மியூசிக்கில் வந்து அயலான் தான் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த ஒரு ஒஸ்ட்டு கொடுத்துருக்காரு லால் சலாமுக்கு. லால் சலாமில் பாட்டும் நல்லா இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. ஏஆர் ரஹ்மானோட ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னால் லால் சலாம் தான். இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இப்போ ரஜினிகாந்த் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வராரு, படம் ஃபுல்லாக வராரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு முஸ்லீமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. 2 மதத்துக்கும் சண்டை வராமல் ஒரு மீடியமாக பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து விஷ்ணு விஷால், அவரோட ஆக்டிங் குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. விஷ்ணு விஷால் படம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது விஷ்ணு விஷாலை பற்றி திட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு, இவன் விஷ்ணு விஷால் அமைதியாக இருந்தாலும் ஊர்க்காரங்க சும்மா விட மாட்டாங்க. எப்படியாவது சண்டைக்கு இழுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு போயிட்டு இருப்பாரு. நமக்கே கடுப்பாகும், என்னடா அவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி இருந்துச்சு. விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து விக்ராந்த் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஆகணும், இந்தியாவுக்காக கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே போல் ரஞ்சி ட்ரோஃபி விளாட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்பன்னு பார்த்து அவரோட கை வெட்டப்படும். அப்போ வந்து விக்ராந்த் வந்து தூக்கு மாட்டிக்கலான்னு பிளான் போடுவார். தூக்கு மாட்டிப்பார். பட் போய் காப்பாற்றிடுவாங்க. அப்போ அவரோட எமோஷனல் ஸ்பீச், அவரோட ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு ஹீரோயின் விஷ்ணு விஷால் கூட ஒரு சாங்கு கொஞ்சம் ஒரு 2, 3 சீன் வருவாங்க. அதோட ஹீரோயின் ஒதுக்கி வச்சிட்டாங்க இந்த படத்தில். ஹீரோயினுக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது, ஆக்டிங்கான ஸ்கோப் கிடையாது. கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப டீசெண்டாகவே பண்ணிட்டாங்க. அடுத்து செந்தில், ரொம்ப நாளைக்கு அப்புறம் செந்திலோட ஆக்டிங்கை நான் பார்க்குறேன். செந்திலோட அந்த எமோஷனல் ஊர் திருவிழா அப்போ என்னோட பையன் பேரங்கள்லாம் வருவாங்க, அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும், நான் 1 வருஷம் காத்திருக்கிறது இந்த 2 நாளுக்காக, திருநாள் திருவிழாவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற டைலாக்லாம் உண்மையிலேயே ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் ஒரு சீன் வரும். தம்பிராமையா நெஞ்சில் எட்டி உதைப்பாங்க. மறுநாள் பார்த்தோம்னாக்க சங்கு ஊதுற சத்தம் கேட்கும். சரி, தம்பிராமையா தான் இறந்து போயிருப்பாருன்னு பார்த்தாக்க செந்தில் இறந்து போயிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அடுத்து தம்பிராமையா எப்போதும் போல் ஆக்டிங்கில் பின்னி எடுத்துருவார். அதே போல் இந்த படத்துலையும் பின்னி எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் போட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து இந்த சாமி ஆடுறது அதை காட்டும்போது எனக்கு காந்தாரா நினப்பு வந்துச்சு. காந்தாரா மாதிரி கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு காப்பி அடிச்ச மாதிரி தோணுது. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்க லென்த்து சொல்லுவேன். அந்த படம் வந்து 2 மணி நேரம் ஓடுது. இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட செகண்ட் நெகட்டிவ் என்னன்னாக்க, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சீரியஸாகவே போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலையும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் சீரியஸாக போக போக நமக்கு தான் சீரியஸ் ஆயிடும் போல் இருக்கு. கடுப்பாகுது, போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி விஷ்ணு ராமசாமி பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்குது. படத்துக்கு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து எடிட்டிங்,
படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இப்போ ஓகே தான், ஒரு ஆவரேஜ் தான். அடுத்து இந்த படத்துக்கு மியூசிக் ஏஆர் ரகுமான் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் நல்லா இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சுமாராக இருக்குது. ஏஆர் ரகுமானோட ஒஸ்ட்டு மியூசிக்னாக்க லால் சலாம் சொல்லலாம். அயலானுக்கு அடுத்தது. இந்த படம் வந்து 2 ஹவர் 30 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வாங்கினா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.